இப்போ ஜெயிலில் இருக்கார் மிஸ்டர் அஷ்ரஃப், ஒரு அக்கௌண்டன்ட் ஃப்ரம் பர்மிங்ஹாம். மொத்தமாக 3 வருஷம் 8 மாதம் ஜெயில் தண்டனை. ஜெரால்ட் ஸ்மித், லண்டன் பிஸ்னஸ் மேன், இப்போது ஜெயிலில் இருக்கார். மொத்தமாக 18 மாதம் ஜெயில் தண்டனை. முஜிபுல்லா கான், நொட்டிங்ஹாமில் ஒரு சிக்கன் ஷாப் வச்சிருந்தவர், இப்போ ஜெயிலில் இருக்கார். மொத்தமாக 22 மாதம் ஜெயில் தண்டனை. நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த 3 பேரையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் நம்ம லிஸ்ட் போட முடியாது. அவ்வளோ பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பேரும் கோவிட் டைமில் கவர்மெண்ட் கொடுத்த பவுன்ஸ் பேக் லோனை எடுத்தவங்க. நம்ம தமிழ் மக்கள்லேயும் நிறைய பேர் பவுன்ஸ் பேக் லோன் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ. நார்மலாக லோன் எடுத்தால் லோனை கட்டாட்டி என்னப்பா ஃபோனுக்கு மேலே ஃபோன் போட்டு சேஸ் பண்ணுவாங்க. அப்படி நாங்கள் அதை கொடுக்காட்டி கிரெடிட் ஸ்கோரில் டிஃபால்ட் போகும், இல்லாட்டி டெப்ட் கலெக்ஷன் கம்பெனி வந்து கதவை தட்டுவாங்க லோனை வசூல் பண்ணுறதுக்கு. இது என்ன புதுசாக ஜெயிலுக்கு போடுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அதை இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக விளக்கமாக கதைப்போம். பவுன்ஸ் பேக் லோன்ண்டா என்ன, பவுன்ஸ் பேக் லோன் ஃப்ராடண்டா எதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க, நீங்கள் பவுன்ஸ் பேக் லோன் எடுத்திருந்தாலோ அது உங்களை சார்ந்தவங்க எடுத்திருந்தாலோ நீங்கள் இப்போ என்ன செய்யணும், இதை இந்த வீடியோவில் நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் மைலோன். நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எல்லாத்தையும் விலாவரியாக பார்க்கறதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் செய்யலை. அண்ட் மக்களை பயமுறுத்துறதுக்காகவும் இந்த வீடியோவை நாங்கள் செய்யலை. இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் செய்கிறேன். ஓகே, பவுன்ஸ் பேக் லோன்ண்டா என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு குவிக் ஓவர்வியூ பார்த்துருவோம். பவுன்ஸ் பேக் லோன் கோவிட் டைமில் பாதிப்படைஞ்ச பிஸ்னஸ்களுக்கு அவங்கள பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்காக, அவங்க திரும்பி அந்த பிஸ்னஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அவங்க நல்லா வரணும்ன்றதுக்காக கவர்மெண்ட் கேரண்டியோட பேங்குகளால் கொடுக்கப்பட்ட லோன் தான் பவுன்ஸ் பேக் லோன். அதில் என்ன ரூல்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ்க்கு 50,000 வரைக்கும் லோன் எடுக்கலாம். உங்களோட டேர்ன் ஓவர் 2019ஆம் ஆண்டோட டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கோ அதில் 25% தான் நீங்கள் லோன் எடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு 200,000 பவுண்ட்ஸ் டேர்ன் ஓவராக இருந்தால், லாபம் இல்லை டேர்ன் ஓவராக இருந்திருந்தா உங்களுக்கு 50,000 வரைக்கும் எடுக்கலாம். அதே 10,000 தான் உங்களோட டேர்ன் ஓவராக இருந்தால் 2,500 பவுண்ட்ஸ் வரைக்கும் தான் எடுக்கலாம். இது ஒரு ரூல். பிறகு அந்த பிஸ்னஸ் லோனை நீங்கள் எடுத்தீங்கன்னா, எந்த பிஸ்னஸ்க்காக அந்த லோன் எடுத்தீங்களோ அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக தான் அந்த காசை யூஸ் பண்ணணும். அது ஒன் ஆஃப் த மெயின் கிரைட்டீரியா. அண்ட் உங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவாக இருந்திருக்கணும். 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவாக ட்ரேடிங்கில் இருந்திருந்தா தான் நீங்கள் எந்த லோனுக்கு அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் தான் பவுன்ஸ் பேக் லோனோட ரூல்ஸ். நிறைய பேர் இந்த பவுன்ஸ் பேக் லோனை எடுத்திருந்தாங்க. பெரும்பான்மையான ஆட்கள் சரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி சரியாக காசு எடுத்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருந்தாங்க. பலர் வழக்கம் போல தவறான ரூல்ஸை இல்லாட்டி விளங்கி கொள்ளாமல், இல்லாட்டி தெரிஞ்சோ தெரியாமலோ தவறான வழியில் போய் இப்போ பிரச்சனையில் மாட்டுப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பவுன்ஸ் பேக் லோன் ஃப்ராடண்டா என்ன, எதெல்லாம் பவுன்ஸ் பேக் லோன் ஃப்ராடில் வரும் என்றதை நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இந்த விஷயங்களை செஞ்சுருப்பீங்களா இருந்திருந்தா உடனடியாக நீங்கள் உங்களோட அக்கௌண்டன்ஸோட கதைக்கணும். டிலே பண்ணாதீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் சீரியஸான வீடியோ. ஸோ நீங்களோ இல்லாட்டி உங்களை சார்ந்த 6வது பவுன்ஸ் பேக் லோன் எடுத்திருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த நியூஸ் போய் சேரும். ஸோ பவுன்ஸ் பேக் லோனை எடுத்து நீங்கள் வந்து ஏ என்ற கம்பெனிக்கு நீங்கள் பவுன்ஸ் பேக் லோனை எடுத்துட்டு அந்த காசை பி என்ற கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஃப்ராடாக கன்சிடர் பண்ணப்படுது. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இதுவும் என்ற கம்பெனி தான், இதுவும் என்ற கம்பெனி தான், நான் காசு எடுத்து பிஸ்னஸை தானே டெவலப் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த பிஸ்னஸ்க்காக அந்த காசை எடுத்தீங்களோ, ஏக்காக எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஏக்காக தான் அதை பயன்படுத்தியிருக்கணும். பிக்கு பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அது ஃப்ராட். ரெண்டாவது, நீங்கள் பவுன்ஸ் பேக் லோனை எடுத்து அதை உங்களோட பர்சனல் யூஸுக்கு, நிறைய பேர் வீடு வாங்கியிருக்கதாகவும் லக்ஸுரியான கார் அண்ட் வாட்ச் எல்லாம் வாங்கியிருக்கதாகவும் செய்திகள் வருது. அப்படி எதுவும் செஞ்சுருந்தீங்கன்னா அதுவும் கன்சிடர் அஸ் அ ஃப்ராட். அண்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் அந்த பிஸ்னஸில் வந்து ஒரு இன்கமும் இல்லை, இல்லாட்டி அது டோர்மெண்டாக இருந்திருக்கு, அந்த பிஸ்னஸில் ஆக்டிவ் ட்ரேடிங் இல்லாமல் இருந்திருந்து, ஆனால் அந்த பவுன்ஸ் பேக் லோன் ஆப்ஷன் வரும்போது நீங்கள் டக்குன்னு ஒரு இன்கமை டிக்ளேர் பண்ணி அதனூடாக இந்த பவுன்ஸ் பேக் லோனை எடுத்திருந்தீங்கன்னா அது ஃப்ராட். அண்ட் முக்கியமாக நிறைய பேர் செஞ்சுருக்கிறாங்க, உங்களோட பிஸ்னஸில் ஒரு 10,000 பவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு டேர்ன் ஓவராக வந்திருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், அதை வந்து சிலர் வந்து 100,000 இல்லாட்டி 200,000 டேர்ன் ஓவர் காட்டி 50,000 மேக்ஸிமம் லோனை எடுத்திருக்கிறாங்க.
அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குன்னா, சிலர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரே பிஸ்னஸுக்கு பல பேங்க்ஸ்ட போய் லோன் எடுத்திருக்காங்க. அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த லோனை கொடுக்கும்போது கவர்மெண்டோட மெயின் கான்செப்ட் என்ன வருதுன்னா, காசு வந்து பிசினஸுக்கு உடனே போயிடணும், இழுத்தடிக்க கூடாது, அப்பதான் அந்த பிசினஸ்க்கு அது பயன்படும் என்ற முறையில் பெருசா எந்த செக்கப்பும் இல்லாம டக்கு டக்குன்னு லோன் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் சண்டன்ட பேங்க்ல அப்ளை பண்ணி நாளைக்கு எடுத்திருப்பார். நாளைக்கு வந்த லோன் அவங்களோட ரெக்கார்ட்ல எல்லாம் அப்டேட் ஆகி கிரெடிட் ஸ்கோருக்கு போறதுக்கு முன்னதாகவே நாளாண்டைக்கு கொண்டு அப்ளை பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நிறைய பேர் 2-3 பேங்க்ல 50,000 பவுண்ட்ஸ் உண்டு. சிலர் ஆக்கள் 150,000 பவுண்ட்ஸ் வரைக்கும்லாம் எடுத்திருக்கணும். சிலர் அதுக்கு மேலேயும் பல பிஸ்னஸ்களை வச்சு எடுத்திருக்கணும். இதில் சிலர் தெரியாமல் சில விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரோட கேஸ் இதில் போட்டிருக்கிறாங்க. அவர் வந்து ஸ்டார்லிங்க் பேங்க்கில் போய் இந்த லோனை அப்ளை பண்ணியிருக்கிறார். அவருக்கு அந்த லோன் வாரத்துக்கு கொஞ்சம் இழுத்தடிக்கப்பட்டிருக்குது. ஃபியூ டேஸ்க்கு மேலே ஆனோன்னா இன்னும் எல்லாருக்கும் உடனே வந்துட்டு எனக்கு ஃபியூ டேஸ் ஆகுது, அப்போ இது வராது போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு பேங்கில் போய் அந்த அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார். அந்த லோன் வந்துருச்சு. வந்து கொஞ்ச நாளையில் ஸ்டார்லிங்கில் அவர் அப்ளை பண்ண அந்த லோனும் அவருக்கு வந்திருக்குது. இவர் என்ன செஞ்சிட்டார், ஓகே 2 வந்துட்டு தானே, 2ஐயும் எடுத்து அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டார். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கண்டா, ஒரு லோன் தான் நீங்கள் எடுக்கலாம், எப்படி 2 லோன் எடுத்தேன்னு சொல்லிக்க அவர் சொல்கிறார், இல்லை இப்படித்தான் நடந்தது, நான் அப்ளை பண்ணினா லேட் ஆனது, அதனால தான் இவங்களுக்கு அப்ளை பண்ணினா பிறகு 2 வந்துட்டு. அப்போ அவர் என்ன செஞ்சுருக்கணும், சட்டப்படி இந்த ஸ்டார்லிங்லேருந்து வந்த லோனை திருப்பி கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு. அதை செய்யலை, அந்த காசை மொத்தமாக எடுத்து செலவு பண்ணிட்டார். அப்படி சில ஆட்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரச்சனையில் மாட்டப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, நாங்கள் இப்போ பவுன்ஸ் பேக் லோன்ண்டா என்ன, பவுன்ஸ் பேக் லோன் ஃப்ராடண்டா என்னன்றதை பார்த்தனாங்க. அந்த பவுன்ஸ் பேக் லோன் ஃப்ராடுக்கு கீழே என்னென்னலாம் வருதுன்ற விஷயத்தையும் நாங்கள் இப்போ பார்த்தனாங்க. இப்போ நீங்கள் பவுன்ஸ் பேக் லோன் எடுத்திருந்தீங்கன்னா என்ன செய்யணுன்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இதை சொல்கிறதுக்கு முன்னுக்கு நான் முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். நான் வந்து ஒரு அக்கௌண்டன்ட் இல்லை, ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸரும் இல்லை. நான் பார்த்த பழகிய கற்றுக்கொண்ட அனுபவங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் பலரோடு இதை பற்றி கதைச்சிருக்கிறேன். அந்த விஷயங்களை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட அக்கௌண்டன்ட்டோடையோ இல்லாட்டி உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸரோடையோ கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்கள் ஒரு பவுன்ஸ் பேக் லோன் எடுத்துருக்கிறீங்க, அந்த காசை எந்த பிஸ்னஸ்க்காக எடுத்தீங்களோ அதுக்கு தான் செலவு செஞ்சுருக்கிறீங்க. அந்த பிஸ்னஸ் இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது. நீங்கள் பவுன்ஸ் பேக் லோனை பே பண்ணி கொண்டிருக்கிறீங்க, இல்லாட்டி பேங்க்கோட ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோட இருக்கிறீங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, நீங்கள் வந்து சேஃப் சைட். அது மாதிரி நீங்கள் பவுன்ஸ் பேக் லோனை எடுத்து அவங்க சொன்ன ரூல்ஸின் படி நீங்கள் எந்த பிஸ்னஸ்க்கு அந்த லோன் எடுத்தீங்களோ அதுக்கு தான் அதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. மேபி சேலரி கொடுக்க, வாடகை கொடுக்க, சாமான் வாங்கி போட, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நீங்கள் அதை பயன்படுத்தியிருக்கிறீங்க. ஆனாலும் உங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகலை, அதனால் உங்களுக்கு லாஸ் வந்துருச்சு, பிஸ்னஸ் டிசால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்டா அப்பையும் நோ ப்ராப்ளம், நீங்கள் சேஃப் சைட். ஆனால் அதுக்குரிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க. உங்களோட அக்கௌண்டன்ட்டை கழிச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கையில் வைங்க. அவங்க வீட்டு கதவை வந்து தட்டி இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்லும் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. எல்லா விஷயத்தையும் கையில் வச்சுருந்தீங்கன்னா கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதை தவிர நீங்கள் பவுன்ஸ் பேக் லோனை எடுத்து எந்த பிஸ்னஸுக்கு எடுத்தீங்களோ அந்த பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தாமல் வேறு பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தியிருந்தாலோ, இல்லாட்டி நீங்கள் பவுன்ஸ் பேக் லோனை எடுத்துட்டு உடனே உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸ் அப்படியே டிசால்வ் பண்ணிவிட்டு போயிருந்தாலோ, இல்லாட்டி நீங்கள் பவுன்ஸ் பேக் லோன் எடுத்து அந்த காசை பயன்படுத்தி யூகேயில் ஒரு காரோ, ஒரு வீடோ, ஒரு லக்ஸுரி வாட்சோ நீங்கள் வாங்கியிருந்தாலோ, பவுன்ஸ் பேக் லோன் எடுத்து ஊரில் நிலம், வீடு எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அப்படி ஏதாவது நீங்கள் செய்திருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டைம். ப்ளீஸ் கோ அண்ட் டாக் டு யுவர் அக்கௌண்டன்ட். உடனடியாக இதை செய்யுங்க. நீங்கள் அக்கௌண்டன்ட்டை போய் இப்படி நடந்தது, நான் இப்படி செஞ்சேனான்ற விஷயத்தை கதையுங்க. அவங்க உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதன்படி செயல்படுங்க. ப்ளீஸ் டோன்ட் வெயிட் அன்டில் த லாஸ்ட் மினிட். நீங்கள் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது அது பிரச்சனையாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னுடா, பலருக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, 3 வருஷம் 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. சிலருக்கு ஒத்தி வைக்கப்பட்ட ஜெயில் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு பெனால்ட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போ 50,000 எடுத்திருந்தால் 70,000 பே பண்ணுங்க, 80,000 பே பண்ணுங்கன்னு பெனால்ட்டி கொடுத்துருக்குறாங்க. சிலர் வந்து டேரக்டர்ஷிப்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவர் இனிமேல் ஒரு கம்பெனியை தொடங்கி அதுக்கு டேரக்டராக இந்த நாட்டில் இருக்க முடியாது. நான் நினைக்கிறேன் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு உங்களை பேன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த தண்டனைகள் நான் முதல் லிஸ்ட் பண்ணினால நிறைய பேருக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சிலருக்கு அதிகமாக இருக்குது, சிலருக்கு குறைவாக இருக்குது, சிலருக்கு பிற்போடப்பட்டிருக்கு அந்த தண்டனைகள். அதுக்கான காரணங்களை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கிறவங்க,
அண்ட் இந்த காசை நான் திருப்பி பே பண்ணுறவங்க அண்ட் இந்த விஷயங்களை தெரியாமல் செஞ்சவங்க அப்படியான ஆட்களுக்கு வந்து தண்டனைகள் குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது இதில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா உடனடியாக உங்களோட அக்கௌண்டன்ட்டோட ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு இந்த விஷயத்தை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வைக்கணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட், டேக்ஸ் ரிட்டர்ன், சேலரி கொடுத்துருந்தா பே ஸ்லிப்ஸ், உங்களுக்கே நீங்கள் சேலரி எடுத்திருந்தா அது என்ன கணக்கு, இதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு என்கொயரி லெட்டர் போடும்பொழுது நீங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணலாம். நீங்கள் கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் ஓடி தெரியாதீங்க. இதில் பல அப்டேட்ஸ் வர இருக்குது. இதில் அப்டேட்ஸ் டெய்லி வந்து கொண்டிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அமர்த்தி வைங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயன்படாததாக இருக்கலாம், ஆனால் உங்களை சார்ந்த ஆரோ ஒருத்தருக்கு இது பயன்படலாம். ஸோ தயவு செய்து இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரம் மைலோன். தேங்க்யூ.